1934ஆம் ஆண்டு எம்.என். ராய் என்பவர் இந்தியாவுக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலாக பேட்ரியாட் எனும் நூலில் கூறினார். இப்போ பேட்ரியாட் எனும் நூலில் 1934ஆம் ஆண்டு எம்.என். ராய் என்பவர் இந்தியாவுக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலாக பேட்ரியாட் எனும் நூலில் கூறினார். எம்.என். ராய் யார் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்கள் ஒருவர் தான். யார் அப்படின்னா எம்.என். ராய். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதே ஸ்டேட்மெண்ட் 1935ல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூறியது. இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், என 1935ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கூறியது. அதே 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதணும், சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என யார் சொன்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சொல்றார். 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு வயது வந்தோர் அடிப்படையில் ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938இல் கூறினார். அடுத்து 1940ல் ஆகஸ்ட் சலுகை அதாவது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் சலுகை அறிவித்தவர் யார் அப்படின்னா லித்கோ பிரபு. 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் சலுகையை அறிவித்தவர் யார்? லித்கோ பிரபு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போருக்கு பிறகு உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறோம். சொன்னது யாரு? லித்கோ பிரபு. போருக்கு பிறகு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னா லித்கோ பிரபு சொல்றாரு. அடுத்து 1942ஆம் ஆண்டு சர் ஸ்டாபோர்ட் கிரீவ்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போருக்கு பிறகு இந்தியாவுக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இருவரும் இணைந்து எழுதலாம் என யார் கூறியது? கிரீவ்ஸ் சொல்றார். அப்ப 1942ஆம் ஆண்டு சர் ஸ்டாபோர்ட் கிரீவ்ஸ் என்பவர் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை இருவரும் இணைந்து எழுதலாம். எப்ப? போருக்கு பிறகு. ஏன்னா 1939ல் இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இரண்டாம் உலக போர்ல இங்கிலாந்துக்கு ஆதரவாக இந்தியாவை ஈடுபடுத்த வேண்டும் என ஆகஸ்ட் சலுகையை லித்கோ பிரபு அறிவித்து போருக்கு பிறகு உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறோம் என லித்கோ கூறினார். ஆனா சர் ஸ்டாபோர்ட் கிரீவ்ஸ் என்ன சொல்றாரு? நீங்களும் நாங்களும் சேர்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி 1942ஆம் ஆண்டு சர் ஸ்டாபோர்ட் கிரீவ்ஸ் அவர்கள் கூறினார். அப்ப இரண்டாம் உலக போர் எப்ப முடியுது அப்படின்னா 1945ல் இரண்டாம் உலக போர் முடிவு. 1945ல் இரண்டாம் உலக போர் முடிவுற்றது. அப்ப இரண்டாம் உலக போர் முடிவுற்ற பிறகு 1945ல் இரண்டாம் உலக போர் முடிவுற்ற பிறகு இங்கிலாந்துல தேர்தல் நடைபெறுகிறது. அத்தேர்தலிலே இங்கிலாந்துடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் அட்லி பிரபு. அப்ப இரண்டாம் உலக போருக்கு பிறகு இங்கிலாந்திலே நடைபெற்ற தேர்தலிலே இங்கிலாந்துடைய பிரதமராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார் அப்படின்னா அட்லி பிரபு. யார் அமைச்சது? அட்லி பிரபு. அப்ப இரண்டாம் உலக போருக்கு பிறகு இங்கிலாந்தில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அட்லி பிரபு. அந்த அட்லி பிரபு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார், நான் பிரதமரானால் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வழங்குவேன் என கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் இங்கிலாந்து பிரதமரானவுடன்
இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவரது அமைச்சரவையில் இருந்த 3 பேர், ஒன்று பெரிக் லாரன்ஸ், 2 சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், 3 ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு, இந்த குழுவுக்கு பேரு அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன். அப்ப இங்கிலாந்துடைய பிரதமராக அட்லி பிரபு தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வழங்குவதற்காக அவரது அமைச்சரவையில் இருந்த பெரிக் லாரன்ஸ், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகிய 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை என்ன பண்றாரு, அமைத்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த 3 பேர் அந்த குழுவுக்கு அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன் என்று பெயர். அப்ப அந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்பொழுது வந்தது? அப்படின்னா மார்ச் மாதம் 1946 வருகை புரிந்தது. பாருங்க, அமைச்சரவை தூதுக்குழு. அப்ப அமைச்சரவை தூதுக்குழு யார் இருக்கிறாங்க? 1 பெரிக் லாரன்ஸ், 2 சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், 3 ஏவி அலெக்சாண்டர். அந்த 3 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன். அந்த கேபினட் மிஷன் எப்பொழுது வந்தது இந்தியாவிற்கு அப்படின்னா மார்ச் மாதம் 1946 கேபினட் மிஷன் இந்தியாவிற்கு வருகை புரிந்தது. அப்ப மார்ச் மாதம் 1946 வந்தது. அது தனது அறிக்கையை மே மாதம் 16ஆம் தேதி 1946 வழங்கியது. அப்ப அமைச்சரவை தூதுக்குழு தனது அறிக்கை எப்பொழுது சமர்ப்பித்தது அப்படின்னா மே மாதம் 16ஆம் தேதி 1946 அமைச்சரவை தூதுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அப்ப அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என எது பரிந்துரைத்தது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு. அப்ப அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா கேபினட் மிஷன் பரிந்துரை செய்தது. இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபை என்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என யார் பரிந்துரை செய்தது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு. அப்ப அந்த அரசியல் நிர்ணய சபை அமைக்கணும்னா எதன் அடிப்படையில் அந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு விகிதாச்சார அடிப்படையில் அமைக்கலாம். 2 சாதி அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் நியமன முறை அடிப்படையில் தேர்தல் முறையில் மறைமுக தேர்தல் முறையில் ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் இப்படி இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்யணும், சாதி அடிப்படையில் தேர்வு செய்யணும், நியமன முறையில் தேர்வு செய்யணும், தேர்தல் முறையில் தேர்வு செய்யணும். அந்த தேர்தல் மறைமுக தேர்தலாக இருக்க வேண்டும். ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். அப்ப விகிதாச்சார அடிப்படையில்னா என்ன அப்படின்னா, விகிதாச்சார அடிப்படையில் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு வருகை புரிந்தது.
அப்ப வருகை புரிந்த போது 11 மாகாணங்கள் இருந்தது இந்தியாவில். 565 சுதேச அரசுகள் இருந்தது. 565 சுதேச அரசுகள் இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சியுடைய கண்ட்ரோல்ல 4 பகுதிகள் இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி அவங்களோட கண்ட்ரோல்ல 4 பகுதிகள் இருந்தது. அப்ப இந்த விகிதாச்சார அடிப்படையில் அப்படின்னா ஒரு மாகாணம் ரொம்ப சிறிய மாகாணமா இருக்கும், அங்க ரொம்ப மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பார்கள். மற்றொரு மாகாணம் ரொம்ப பெரிய மாகாணமா இருக்கும். அப்ப சிறிய மாகாணத்துக்கு குறைவான உறுப்பினரை கொடுக்கணும், பெரிய மாகாணத்துக்கு அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினரை கொடுக்கணும். அதுதான் விகிதாச்சார அடிப்படை அப்படின்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்ப எந்த அடிப்படையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உறுப்பினர் பதவி அப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருவர் என்ற அடிப்படை. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர், 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் நேசனுடைய ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்படுறாங்க. இதையெல்லாம் யார் சொல்றது அப்படின்னா அந்த அமைச்சரவையினுடைய தூதுக்குழு. அப்ப அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொல்றது? 10 லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் நீங்க என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். அப்ப அரசியல் நிலையத்தில் மொத்தம் எவ்வளவு உறுப்பினர் இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு சொல்லுது. எவ்வளவு பேர் இருக்கலாம்? 389 பேர் இருக்கலாம். எதை வச்சு சொல்றாங்க 389 பேரு? 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருவர் என்ற அடிப்படையில். அப்ப 389 பேர் அப்படின்னா 38 கோடியே 90 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 38 கோடியே 90 லட்சம் மக்கள் அப்படி இருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 389 உறுப்பினர்களை அரசியல் நிர்ணய சபைக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேர்வு செய்யலாம். அப்ப அந்த 389 பேர் தேர்வு செய்யப்படும் பொழுது அனைத்து சாதியினருக்கு என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், சாதி அடிப்படையில். அப்ப ஜாதி அடிப்படையில் அவங்க 3ஆ பிரிச்சாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு, மற்றொன்று சீக்கியர்களுக்கு என்று, இன்னொன்று இந்துக்களுக்கு. இந்துக்கள் இதர எல்லாம் சேர்த்து அந்த இதரம் அப்படின்றதுல எல்லாம் வந்துடுவாங்க. இந்துக்கள் வந்துடுவாங்க, சீக்கியர்கள் இந்துக்கள் வந்துடுவாங்க, பார்சினத்தர் வந்துடுவாங்க, ஜெயின மதத்தை சார்ந்த வந்துடுவாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் வந்துடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து இதரம். அப்ப முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இதரம். இதரத்துல இந்துக்கள், பார்சினத்தவர்கள், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களை சார்ந்தவர்கள், அனைத்து பிரிவினரும் சேர்ந்தது இதரம். அப்ப இந்த மாதிரி அந்த அனைத்து சாதி பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில சாதி அடிப்படையில தான் இந்த அரசியல் நேசன் உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். அடுத்து நியமன முறை. அப்படின்னா நாமினேட்டட் எலெக்டட் அப்படின்னுவாங்க. நியமன முறை, நாமினேட்டட் எலெக்டட். நமக்கு தெரியும் 565 சுதேச அரசுகள் இருக்குது. 565 சுதேச அரசுகள். அப்ப அந்த 565 சுதேச அரசுகள் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 93 பேரை நியமனம் செய்யறாங்க. 93 பேரை நியமனம் செய்யறாங்க. இதுல அரசியல் நிர்ணய சபையில். அப்ப 565 சுதேச அரசுகளின் வாயிலாக 93 நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்கள். இது நியமனம், அதான் நாமினேட்டட் எலெக்டட். அடுத்து தேர்தல் முறை. அப்ப எலெக்ஷன் எலெக்டட், தேர்தல் முறை அப்படின்னா இந்த தேர்தல் முறையில 292 பேர் என்ன பண்றாங்க, தேர்வு செய்யறாங்க. தேர்தல் முறையில 292 பேர் தேர்வு. அப்ப 292 பேர் தேர்வு செய்யறாங்க. 292 பேரை எப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல. அப்ப 292 எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படின்னா எம்எல்ஏஸ் மூலமா தேர்வு செய்யப்பட்டார்கள். எம்எல்ஏஸ்கள் மூலமா பண்ணாங்க, தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த 11 மாகாணங்களில் இருந்து 292 பேர் என்ன பண்ணாங்க, தேர்வு செஞ்சாங்க. அப்ப எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சதுனால அது என்ன தேர்தல், மறைமுக தேர்தல். சரிங்களா? அப்ப மறைமுக தேர்தல் மூலமா தான் எம்எல்ஏக்கள் வாக்களித்து 292 பேரை தேர்வு செய்தார்கள். அப்ப இத மாதிரி அரசியல் நிர்ணய சபைக்கு இத மாதிரி தான் என்ன பண்ணணும், எலெக்ஷன்ல இத மாதிரி தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு பாருங்க, விகிதாச்சார அடிப்படையில். விகிதாச்சார அடிப்படையினா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில 389 உறுப்பினர். சாதி அடிப்படையில, சாதி அடிப்படையில் சொல்லும் போது முஸ்லிம்கள், சீக்கியர்கள், அப்ப இந்துக்கள்,
பார்சித்தவர்கள், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் இதரம் சொல்லிட்டான். நியமன முறை 565 சுதேச அரசுகளிலிருந்து 93 உறுப்பினர்கள் நியமித்தார்கள். தேர்தல் முறை 11 மாகாணங்களிலிருந்து 292 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 292 பேர் யார் தேர்வு செஞ்சாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள். என்ன தேர்தல்? மறைமுக தேர்தல். என்ன தேர்தல்? மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம ராணுவ ஆட்சி பகுதியிலிருந்து 4 பேர், ராணுவ ஆட்சி பகுதியிலிருந்து. அந்த 4 பகுதி எது அப்படின்னா, ஒன்று பாருங்க, டெல்லி, ஒன்று வந்து டெல்லி, ஆஜ்மீர், டெல்லி ஆஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான், கூர்க் பலுசிஸ்தான். அப்ப இது மாதிரி இந்த 4 பகுதிகள் பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதிகள். பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதிகள் டெல்லி, ஆஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான். இவை 4ம் பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதிகள். பாருங்க, அப்ப நமக்கு தெரியும் மொத்தம் 389 பேர் சொல்லிட்டோம். மொத்தம் எத்தனை? அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்? 389 பேர். 389 பேர்ல தேர்தல் மூலம், எலெக்ஷன் மூலம் எத்தனை பேரு? தேர்தல் மூலம் அப்படின்னா 292 பேரு. சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள், சுதேச அரசுடைய நியமன உறுப்பினர்கள் 93 பேரு. அடுத்து பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதி, பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதி மூலம் 4 பேரு. அப்ப 4 3 7 2 9 18 389 பேரு. அப்ப அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389 பேர். 389 பேர்ல தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 292 பேர். எத்தனை மாகாணங்கள்? மொத்தம் 11 மாகாணங்கள். அப்ப 11 மாகாணங்களின் வாயிலாக 292 பேர் தேர்தல் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள். 565 சுதேச அரசுகள், 565 சுதேச அரசுகளின் வாயிலாக 93 பேர் நியமன உறுப்பினர்கள். பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதியிலிருந்து 4 பேர். அந்த பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதி எது அப்படின்னா டெல்லி, ஆஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான் ஆகிய 4 பகுதிகள் பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதிகளாகும். அப்ப இதை போன்று மொத்த அரசியல் நிர்ணய சபையில 389 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 389 பேர்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 389 பேர்ல இந்த 389 பேர் எப்படி தேர்வு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம். 292 பேர் எலெக்ஷன் மூலமா, நியமன உறுப்பினர் 93 பேர், பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சியில 4 பேர். இந்த 389 பேர்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 208 பேரு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எத்தனை பேருங்க? 208 பேரு. முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள், முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள், முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் 73 பேரு. முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் 73 பேரு. இதர பிரிவினர், இதர பிரிவினர் 15 பேரு. இதர பிரிவினர் 15 பேரு. பாருங்க, மொத்தம் காங்கிரஸ்ல இருந்து 208 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. முஸ்லிம் லீக் கட்சியில இருந்து 73 பேரு. இதர பிரிவினர் 15 பேரு. மொத்தம் 296 பேர். இப்ப 296 யார்? 296 பேரு 292 பேரு தேர்தல் மூலமாக, 292 பேரு தேர்தல் மூலமாக. பிரிட்டிஷ் ஆட்சி பகுதி 4 ஆக மொத்தம் 296. அப்ப தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 292 பேரு, பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சி பகுதி 4 பேர் ஆக மொத்தம் 296 பேரு. அந்த 296 பேர்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 208 பேரு, முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் 73 பேரு, இதர பிரிவினை சார்ந்தவர்கள் 15 பேரு. ஆக மொத்தம் 296 பேர் என்ன பண்ணிருக்காங்க? தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். அதெல்லாம் நியமன உறுப்பினர்கள் 93 பேரு. ஆக மொத்தம் 389 பேரு. இந்த 389 பேர்ல பெண்கள் மட்டும் எத்தனை பேரு? அரசியல் நிர்ணய சபையில் உள்ள 389 பேரில் பெண்கள் மட்டும் 15 பேர். அரசியல் நிர்ணய சபையில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 15 பேர் அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினராக இருக்கிறாங்க பெண்கள். அப்ப அரசியல் நிர்ணய சபையில இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிர்ணய சபையினுடைய முக்கிய தலைவர்கள், அரசியல் நிர்ணய சபையில் பங்கு பெற்ற முக்கிய தலைவர்கள் யார்? அரசியல் நிர்ணய சபையில் பங்கு பெற்ற முக்கிய தலைவர்கள் யார்?
ஒன்று ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. 2 சர்தார் வல்லபாய் படேல், சர்தார் வல்லபாய் படேல். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல். 3 அபுல் கலாம் ஆசாத், அபுல் கலாம் ஆசாத், அபுல் கலாம் ஆசாத். 4 எஸ் ராதாகிருஷ்ணன், எஸ் ராதாகிருஷ்ணன், எஸ் ராதாகிருஷ்ணன். 5 சரோஜினி நாயுடு, சரோஜினி நாயுடு, சரோஜினி நாயுடு. 6 விஜயலட்சுமி பண்டிட், விஜயலட்சுமி பண்டிட், விஜயலட்சுமி பண்டிட். பாருங்க, அரசியல் நிர்ணய சபையில் உள்ள முக்கியமான தலைவர்கள் நமக்கு தெரியும். அரசியல் நிர்ணய சபையில முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னா நேரு, சர்தார் வல்லபாய் படேல், அபுல் கலாம் ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட். இவங்களாம் அரசியல் நிர்ணய சபையில முக்கியமான தலைவர்கள். ஆனா அந்த அரசியல் நிர்ணய சபையில முக்கியமான தலைவர் 2 பேர் இடம்பெறல. யார் அப்படின்னா ஒன்று காந்தியடிகள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், இன்னொன்று முகமது அலி ஜின்னா, முகமது அலி ஜின்னா. பாருங்க, இந்த அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத 2 முக்கிய தலைவர்கள் யார்? ஒன்று காந்தியடிகள், இன்னொன்று முகமது அலி ஜின்னா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணல, அரசியல் நிர்ணய சபையில இடம்பெறாத முக்கிய தலைவர்கள். அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணல, கண்டிப்பா அரசியல் சபையில் இடம்பெறல. ரைட். இப்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றாரா அப்படின்னா இடம்பெற்றார். எங்கிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா வங்காளத்திலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டார், வங்காளத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். அப்ப அரசியல் நிர்ணய சபையில் வங்காளத்திலிருந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பாருங்க, அப்ப அரசியல் நிர்ணய சபையினுடைய முக்கிய தலைவர்கள் யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், அபுல் கலாம் ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட். இவங்களாம் என்ன பண்ணுங்க, அரசியல் முக்கியமான தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொள்ளாத தேர்வு செய்யப்படாத முக்கிய தலைவர்கள் காந்தியடிகள் மற்றும் முகமது அலி ஜின்னா. அரசியல் நிர்ணய சபையில் வங்காளத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்ப அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்ப கூடுது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்ப கூடுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1946 கூடுச்சு. அரசியல் நிர்ணய சபையில முதல் கூட்டம் முத எப்ப கூடுச்சு? டிசம்பர் 9, 1946 காலை 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு. எங்க அப்படின்னா டெல்லியில் உள்ள அரசமைப்பு அரங்கில், டெல்லியில் உள்ள அரசமைப்பு அரங்கில். அப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்கில் தான் என்ன பண்றாங்க, அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடக்குது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆண்டு டிசம்பர் 9, 1946. எங்க நடக்குது? டெல்லியில. எப்ப நடக்குது? காலை 11 மணிக்கு. அப்ப காலை 11 மணிக்கு டெல்லியில் உள்ள அரசமைப்பு அரங்கில் நடைபெறுகிறது. அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துடைய முதல் தீர்மான பொருள் என்ன அப்படின்னா ஒரு தற்காலிக ஒரு தலைவர் தேர்வு செய்வது, தற்காலிக தலைவர் தேர்வு. இந்த கூட்டத்துல அந்த தீர்மானம், முதல் தீர்மானம் எது அப்படின்னா இந்த தற்காலிக தலைவர் தேர்வு செய்வது. அப்ப அரசியல் நிர்ணய முதல் கூட்டத்துடைய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்வது. அப்ப இந்த தற்காலிக தலைவரா யார் தேர்வு செய்தார்கள் அப்படின்னா அங்க இருப்பதிலே வயதான முதியவரா யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுறார். இவரை தற்காலிக தலைவராக நீங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஜே.பி. கிருபாலினி. அப்ப அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தும்படி
டாக்டர் சச்சிதானந்தாவை கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. இவர் தான் என்ன பண்ணாரு, சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா நீங்க என்ன பண்ணுங்க, தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி ஜேபி கிருபாலினி கேட்கிறாரு. அப்ப இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்ன பண்றாரு, அந்த பொறுப்பை ஏற்கிறாரு. இந்த வயதானவர்களை தலைவராக தேர்வு செய்யக்கூடிய அந்த முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் பின்பற்றப்படுகிறது. அப்ப வயதானவர்களை தலைவராக தேர்வு செய்யக்கூடிய அந்த மெத்தட், அந்த முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் தான். அப்படி வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைவராக தேர்வு செய்யக்கூடிய அந்த முறை பிரான்ஸ் நாட்டில் இருந்து பின்பற்றப்பட்டது. அப்ப சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக பொறுப்பேற்று அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்து விட்டார். அப்ப டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்து விட்டார். இன்னைக்கு அன்னைக்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே, அப்ப அந்த கூட்டம் நடைபெற்ற போதே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்து விட்டார். எனவே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை நாம் என்ன அழைக்கிறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். அப்ப அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் என அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அது மட்டும் இல்லாம அரசியல் நிர்ணய சபையின் வயதான தலைவர் என அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னா அவரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பாருங்க, அப்ப அரசியல் நிகழ்ச்சியின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 காலை 11 மணி அளவில் டெல்லியில் உள்ள அரசமைப்பு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தாவை தலைமையேற்குமாறு ஜேபி கிருபாலினி கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலே இந்த தலைவராக பொறுப்பேற்று அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவர் இறந்து விட்டார். எனவே அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் அல்லது அரசியல் நிர்ணய சபையின் வயதான தலைவர் என அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து அரசியல் நிர்ணய சபை இரண்டாவது கூட்டம் எப்ப நடக்குது? அரசியல் நிர்ணய சபையுடைய இரண்டாவது கூட்டம். அப்ப அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் எப்ப அப்படின்னா டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி 1946 நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் எப்ப அப்படின்னா டிசம்பர் 11, 1946. அப்ப இந்த கூட்டத்தில் யார் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்ப அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. இவருக்கு உதவி புரிவதற்காக 2 பேர் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர் யார் அப்படின்னா ஒன்று HS முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி. பாருங்க, HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக ராஜேந்திர பிரசாத் நீண்ட காலம் இருந்ததால இவர் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவருக்கு அரசியல் சபை இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946 தலைமை ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. அவருக்கு 2 துணைத் தலைவர்கள், ஒருவர் HC முகர்ஜி, இன்னொரு பேரு VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து இந்த அரசியல் சபையுடைய மூன்றாவது கூட்டம் எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 1946 நடைபெற்றது. அப்ப இந்த டிசம்பர் 13, 1946 நடைபெற்ற அந்த கூட்டத்திலே குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்ப டிசம்பர் 13, 1946 குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது.
இந்த குறிக்கோள் தீர்மானம் சொல்லலாம் அல்லது முகப்புரை தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீர்மானம் டிசம்பர் 13, 1946 கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. இப்ப குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. அப்ப குறிக்கோள் தீர்மானம் எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க நாட்டை பின்பற்றி தான் குறிக்கோள் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்ப இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஏற்றது அப்படின்னா ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 1947 குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றது. பாருங்க, டிசம்பர் 13, 1946 குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டு எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்பொழுது அப்படின்னா ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 1947 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பணியை யாரிடம் ஒப்படைத்தது அப்படின்னா வரைவு குழுவிடம் ஒப்படைத்தது. அப்ப அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பணியை யாரிடம் ஒப்படைத்தது அப்படின்னா வரைவு குழுவிடம் ஒப்படைத்தது. அப்ப இந்த வரைவு குழுவுடைய தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் எப்பொழுது தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். அப்போ வரைவு குழுவுடைய தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்ட நான்காம் ஆண்டு எது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1947 வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த வரைவு குழுல வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒன்று கோபால்சாமி ஐயங்கார். வரைவு குழு இடம்பெற்றவர்கள் கோபால்சாமி ஐயங்கார். 2 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். 3 டாக்டர் K.M. முன்ஷி. 4 சையது முகமது சாதத்துல்லா. 5 P.L. மிட்டல். 6 N. மாதவராவ். பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? வரைவுக்குள்ள உறுப்பினராக இருந்தார்கள். யாரு? கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையது முகமது சாதத்துல்லா, P.L. மிட்டல், அடுத்து மாதவ ராவ். சரிங்களா? அப்ப பாருங்க, என் மாதவராவ் அவருடைய இறப்பிற்கு பிறகு அவர் இறந்துவாரு. அவர் இறந்த பிறகு அவருக்கு பிறகு யார் இங்க வரா அப்படின்னா டி கிருஷ்ணமாச்சாரி. என்ன பண்றாரு? அதாவது மாதவராவின் இறப்பிற்கு பிறகு யார் வரா? டி கிருஷ்ணமாச்சாரி பொறுப்பேற்கிறாரு. பாருங்க, மறைவுக்குள்ள தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். வரைவு தலைவராக அம்பேத்கர் பொறுப்பேற்ற நான்காம் ஆண்டு எது அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். அவருடன் உறுப்பினராக இருந்தவர்கள் யார்? கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையது முகமது சாதத்துல்லா, P.L. மிட்டல் மற்றும் N. மாதவராவ். இவங்க என்ன பண்றாங்க? இதுல வரைவுக்குள்ள உறுப்பினரா இருக்கிறார்கள். அப்ப இந்த வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பணியை மேற்கொண்டது. அப்ப இந்த வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வளவு நாள் எழுதி முடிச்சாங்க அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அப்ப வரைவுக்குழு தனக்கு அளிக்கப்பட்ட அந்த பணியை எவ்வளவு நாட்களில் முடித்தது அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்களில் என்ன பண்ணாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது.
அப்ப இந்திய அரசு எழுதி முடிச்சாங்க இல்லையா? எழுதி முடிக்கப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது நவம்பர் 26. எந்த ஆண்டு? 1949. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆண்டு எது அப்படின்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949 அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை நாம் என்ன நாளா கொண்டாடுறோம் அப்படின்னா அரசமைப்பு நாள், அரசமைப்பு தினம் அல்லது அரசமைப்பு நாள், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டே அப்படின்னு கொண்டாடுறோம். நவம்பர் மாதம் 26, 1949 அரசமைப்பு நாள் அல்லது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டே அப்படின்னு சொல்லி அந்த நவம்பர் 26 என்ன பண்றோம்? கொண்டாடுகிறோம். அப்ப அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26, 1949 எத்தனை ஆர்டிகிள் இருந்துச்சு, எத்தனை ஷரத்துகள் இருந்துச்சு அப்படின்னா 395 ஷரத்துகள். அட்டவணை எத்தனை அப்படின்னா 8 அட்டவணை இருந்தது. எத்தனை பாகம் இருந்தது அப்படின்னா 22 பாகம் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை ஆர்டிகிள் அல்லது ஷரத்துகள் அப்படின்னா 395 ஷரத்துகள். எத்தனை அட்டவணை அப்படின்னா 8 அட்டவணை. எத்தனை பாகங்கள் அப்படின்னா 22 பாகங்கள். அப்ப தற்போது எத்தனை ஷரத்து இருக்கு அப்படின்னா 465 ஷரத்துகள். தற்போதுள்ள அட்டவணை எத்தனை? 12. தற்போதுள்ள பாகம் எத்தனை? 25. பாருங்க, அப்ப தற்போதுள்ள ஆர்டிகல் 465, தற்போதுள்ள அட்டவணை 12, தற்போதுள்ள பாகம் 25. சரிங்களா? அப்ப இந்த நவம்பர் 26 என்ன தினமாக கொண்டாடுறோம்? அரசமைப்பு தினமாக கொண்டாடுகிறோம். இப்ப இந்த அரசியல் நிர்ணய சபை கடைசியாக எப்பொழுது கூடியது? அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடிய நாள் எது அப்படின்னா ஜனவரி 24, 1950. அப்ப அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடிய நாள் எது அப்படின்னா ஜனவரி 24, 1950 கடைசியாக கூடிய நாள். அப்ப அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடிய நாள் எது அப்படின்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1950 அரசியல் நிர்ணய சபை கடைசியாக கூடியது. அப்புறம் நம்ம முத கூடியது எப்பன்னு தெரியும்? முத கூடியது டிசம்பர் 9, 1946. அப்ப டிசம்பர் 9, 1946 இருந்து ஜனவரி 24, 1950 வரை கூடி பேசிய அந்த விஷயங்களை எல்லாம் எத்தனை தொகுதிகளாக தொகுத்துள்ளார்கள் அப்படின்னா 12 தொகுதிகளாக தொகுத்துள்ளார்கள். 12 தொகுதிகளாக தொகுத்துள்ளார்கள். அது அரசியல் என்ன செய்ய முத டிசம்பர் 9, 1946 கூடுச்சு. கடைசியா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1950 கடைசியாக கூடியது. அந்த இந்த டிசம்பர் 9, 1946 இருந்து ஜனவரி 1950 வரல பேசப்பட்ட விஷயங்கள் 12 தொகுதிகளாக என்ன பண்ணிருக்க தொகுக்கப்பட்டுள்ளது. அப்ப அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டா ஜனவரி 26, 1950. இப்ப அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இல்லையா? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில கைப்பட எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் லஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் லஹாரி நரேன் ரைஜடா இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில், எந்த பாணியில் அப்படின்னா இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதினார். இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யார்? பிரேம்
லஹாரி நரேன் ரைஜடா. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த கைப்பட எழுதப்பட்ட அந்த பிரதி, இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பிரதி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட அந்த பிரதியை பாராளுமன்றத்தில் உள்ள இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள நூலகத்தில், பாராளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்தி மற்றும் ஆங்கில பிரதி பாராளுமன்றத்தினுடைய நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப 16/9/2016 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. பாருங்க, 16/9/2016 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யார்? பிரேம் லஹாரி நரேன் ரைஜடா. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்தி மற்றும் ஆங்கில பிரதி பாராளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. 16/9/2016 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 101 முறை திருத்தப்பட்டுள்ளது.